வெற்றிவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, பாம்பன் குமர குருதாச சுவாமிகளுக்கு, வழிகாட்டும் குருதவ திரு சஞ்சீவிராஜா சுவாமிகளுக்கு, அண்டமாயவனியாகி அரியனா பொருளதாகி தொண்டர்கள் குருவுமாகி துகளறு தெய்வமாகி என் திசை போற்ற நின்ற என்னருள் ஈசனான திண்டிரல் சரவணத்தான் தினமுமென் சிரசை காக்க ஆதியாம் கைலை செல்வன் அணிநெற்றி தன்னை காக்க தாதவில் கடப்பந்தாரான் தானிரு நுதலை காக்க சோதியாம் தணிகை ஈசன் துரிசிலா விழியை காக்க நாதனாம் கார்த்திகேயன் நாசிகை நயந்து காக்க இரு செவிகளையும் செவ்வேல் இயல்புடன் காக்க வாயை முருகவேல் காக்க நாப்பல் முழுதும் நல் குமரன் காக்க துரிசரு கதுப்பயானை துண்டனார் துணைவன் காக்க திருவுடன் பிடரி தன்னை சிவ சுப்பிரமணியன் காக்க ஈசனாம் வாகுலேயன் எனது கந்தரத்தை காக்க தேசுரு தோல் விழாவும் திருமகள் மருகன் காக்க ஆசிலா மார்பை ஈராராயுதன் காக்க என்றன் ஏசிலா முழங்கை தன்னை எழில் குறிஞ்சி கோன் காக்க உறுதியாய் முன்கை தன்னை உமையில மதலை காக்க தருக நேரிடவே என் கை தளத்தை மாமுருகன் காக்க புறம் கையை அயிலோன் காக்க பொறிக்கர விரல்கள் பத்தும் பிறங்கு மால் மருகன் காக்க பின்முதுகை காக்க உன்னிறை வயிற்றை மஞ்சை ஊர்தியோன் காக்க வம்பு தோல்லுமே சுரேசன் உந்தி சுழியினை காக்க குய்யனானினை அங்கி கௌரி நந்தனன் காக்க பீஜானியை கந்தன் காக்க அருமுகன் குதத்தை காக்க எஞ்சிடாதுடுப்பை வேலுக்கு இறைவனார் காக்க காக்க அம்சகனம் ஓரிரண்டும் அரண்மகன் காக்க காக்க விஞ்சிடு உருள் காங்கேயன் விளரடி தொடையை காக்க சென்சரன் நேசாசான் திமிரு முன் தொடையை காக்க ஏரகத்தேவன் என்றால் இருமுழங்காலும் காக்க சீருடை கணைக்கால் தன்னை சீரலை வாய்த்தே காக்க நேருடை பரடிரண்டும் நிகழ்வரங்கிரியன் காக்க சீரிய குதிக்கால் தன்னை திருச்சோலை மலையன் காக்க ஐயுரு மலையன் பாதத்து அமர்பத்து விரலுங்காக்க பையுரு வளனிநாத வரன் நகங்காலை காக்க மெய்யுடல் முழுதும் ஆதி விமல சண்முகவன் காக்க தெய்வநாயக விஷாகன் தினமுமென் நெஞ்சை காக்க ஒளிய உரத்த சத்த தொடுவரு பூத பிரேதம் பழிகொள் ராக்கதப்பே பழகனத்தவையானாலும் கிளிகொல எனவேல் காக்க கெடுவரர் செய்யும் சூன்யம் வழியுள மந்திரதந்திரம் வருத்திடாதையில் வீல் காக்க ஓங்கிய சீற்றமே கொண்டு ஓவனிவில் வேல் சூலங்கள் தாங்கிய தண்டம் எக்கம் தடிப்பர சீட்டியாதி பாங்குடை ஆயுதங்கள் பகைவர் என் மேலே ஓச்சின் தீங்கு செய்யாமல் என்னை திருக்கைவேல் காக்க காக்க அவ்வியமுளரூனும்போர் அசடர்வே அரக்கர் புள்ளர் தெவ்வர்கள் எவரானாலும் திடமுடன் எனைமல் கட்ட தவ்வியே வருவாராயின் சராசரமெலாம் புறக்கும் கவ்வுடை சூர சண்டன் கையில் காக்க காக்க கடுவிட பாந்தல் சிங்கம் கரடினாய் புலிமாயானை கொடியகோள் நாய் குரங்கு கோலமாற்றாளம் ஜம்பு நடையுடையதனாலேனும் நானிடர் பட்டிடாமல் சடுதியில் வடிவேல் காக்க சானவி முளைவேல் காக்க ககரமே போல் தளியே ஞானவேல் காக்க வன்புல் சிகரிதேல் நண்டு காளி செய்ய நேருகாலப்பள்ளி நகமுடை ஒந்தி பூரான் நளி வண்டு புலியின் பூச்சி உகமிசைவையாலிற்கோர் ஊரிலாது ஐவேல் காக்க சலத்திலுய்வன் மீனேறு தண்டுடை திருக்கை மற்றும் நிலத்திலும் சலத்திலும் தான் நெடுந்துயர்தரற்கே உள்ள உளத்தினால் ஆண் வருத்தம் கொண்டு
வண்டிடாத வேலை பலத்துடன் இருந்து காக்க பாவகி கூர்வேல் காக்க ஞமளியம் வரியன் கைவேல் நவக்கிரக கோள் காக்க சுமவெளி நோய்கள் தந்த சூளையாக்கிரானரோகம் திமிர்கள் வாதம் சோகை சிரம் அடி கர்ணரோகம் எமை அணுகாமலே பன்னிருபுயன் செயவேல் காக்க டமருகத்தடி போல் நைக்கும் தலையிடி கண்ட மாலை குமருவி புருதி குண்மம் குடல் வழி இழை காசம் நிபிரணாதிருத்தும் வெட்டை நீர் பிரமேகம் எல்லாம் எமையடையாமலே குன்று எரிந்தவன் கைவேல் காக்க இணக்கமில்லாத வித்த எரிவு மாசுரங்கள் கைகால் முணக்கவே குறைக்கும் குஷ்டம் மூலம் வெண்முளை தீமந்தம் சனத்திலே கொள்ளும் சன்னி சாலமென்றரையும் இந்த பிணிக்குளம் இணையாலாமல் பெரும் சக்தி வடிவேல் காக்க தவனமாரூகம் வாதம் சைத்தியம் அரோசகம் மெய் சுவரவே செய்யும் மூல சூடுலை புடற்றுவிக்கள் அவதிசை பேதிசில் நோய் அண்டவாதங்கள் சூலை எவையும் என்னிடத்தை ராமல் எம்பிரான் திணிவேல் காக்க நமை புருகிறந்தி வீக்கம் நடுகிடு பாண்டு சோபம் அமர்த்திடு கருமை வெண்மை ஆகுவள் தொழு நோய்கள் இமைக்கு மண்ணொரு வழிப்போடு எழுபுடை பகந்தராதி இமை பொழுதேனும் என்னை எய்தாமல் அருள்வேல் காக்க பல்லது கடித்து வீசை படபடன்றே துடிக்க கல்லினும் வலிய நெஞ்சம் காட்டியே உருட்டி நோக்கி எல்லினும் கரியமேனி யமவடர்வரினும் என்னை ஒல்லையில் தாரகாரி ஓம் ஐம் ரீம் வேல் காக்க மண்ணிலும் மரத்தின் மீதும் மலையிலும் நெருப்பின் மீதும் தன்னிறை ஜலத்தின் மீதும் சாரிசை ஊர்தி மீதும் விண்ணிலும் விலத்தினுள்ளும் வேறெந்த இடத்தும் என்னை நன்னி வந்தருளார் சஷ்டி நாதன் வேல் காக்க காக்க ஜகரமே போல் சூலேந்தும் நரும்பு என் வேல் முன்காக்க அகரமே முதலாம் ஈராறு அம்பகன் வேல் விண்காக்க சகரமூடாரும் மானோன் தன் கைவில் நடுவில் காக்க சிகரமின் தேவமொழி துகளை வேல் கீழ்மேல் காக்க ரஞ்சித மொழி தேவானை நாயகன் வள்ளி வங்கன் செஞ்சய வேள்கிழக்கில் திறமுடன் காக்க கங்கி விஞ்சிடு திசையில் ஞான வீரன் வேல் காக்கதற்கில் எஞ்சிடா கதிர்காமத்தோன் இகழுடை கரவேல் காக்க லகரமே போல்காலிங்கன் அள்ளுடல் நெளிய நின்று தகரமர்த்தனமே செய்த சங்கரி மருகன் கைவேல் நிகழனை நிறுதிதிக்கில் நிலை பெற காக்க மேற்கில் இகழையில் காக்க வாயுவினில் குகன் கதிர் வேல் காக்க வடதிசை தன்னில் ஈசன் மகனருள் திருவேல் காக்க விடையுடை இசன் திக்கில் வேதபோதகன் வேல் காக்க நடக்கையில் இருக்கு ஞான்று நவிழ்கையில் நிமிர்கையில் கீழ் கிடக்கையில் தூங்கு ஞான்று கிரிதுளை துளவேல் காக்க இழந்து போகாத வாழ்வை ஈயும் ஒத்தையனார்கை வேல் வழங்குனல் ஊனுன் போதும் வாழ்விளையாட்டின் போதும் பழஞ்சுரர் போற்றும் வாதம் பணிந்து நெஞ்சடக்கும் போதும் செழும் குணத்தோடே காக்க திடமுடன் மயிலும் காக்க இளமையில் வாலிபத்தில் ஏறிடு வயோதிகத்தில் வளரரு முகச்சி வந்தான் வந்தனை காக்க காக்க ஒளியெழு காலை முன்னில் ஓம் சிவசாமி காக்க தெளிநடுவேற் பகல்கால் சிவகுருநாதன் காக்க இரகுடை கோழி தோகைக்கு இறை முன்றாவில் காக்க திரளுடை சூர்பகைத்தே திகழ்வின்றாவில் காக்க நரவு சேர்ந்தாள் சிலம்பன் நடு நிசீதனில் காக்க மறைதொழு குழகன் எம் கோன் மாறாது காக்க காக்க. சண்முக கோஷத்தோட 2வது பாட்டு இந்த பாராயணத்தில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? முதல் பாட்டு போன மாதம் சொல்லியிருந்தேன். அண்டமாய் அவனியாகி அரியோனா பொருளதாகி தொண்டர்கள் குருவுமாகி தொகுலர் தெய்வமாகி எந்திசை போட்ட நின்ற என்னொருள் ஈசனான திந்திரல் சரவணத்தான் தினமும் என் சிரசை காக்க. என்னென்னா மேலே தேவலோகத்தில் இருக்க இறைவனாகட்டும் பூலோகத்தில் வாழ்ந்துட்டு இருக்க எங்களுக்காகட்டும் எந்த விதமான ஒரு குறையமின்றி ஒரு போர் படையை எடுத்துகிட்டு போயிட்டு ஜெயிச்சு அந்த போர்லேருந்து ஜெயிச்சுட்டு வரக்கூடிய முருகனானவர் எங்களுடைய சிரசம் அப்படின்னு
அப்படின்றது தலையை காக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆதியாம் கையிலை செல்வன் அணிநெற்றி தன்னை காக்க. ஆதி அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், தமிழில் இருக்க சிறப்பு அது. ஆதி அப்படின்றது முதல் அப்படின்றது ஒரு பொருள் தரும். ஸோ இந்த உலகம் தோன்றுவதற்கு முதல் காரணமாக இருந்த சிவபெருமானுடைய மகன் அப்படின்றது ஆதியாம் கையிலை செல்வன் இல்லை, முதல் ஆதியாம் கைலை செல்வன். ஆதியாம் அப்படின்றது என்னென்னா இந்த உலகம் தோன்றுவதற்கு முதல் காரணமாக இருந்தது. கைலை செல்வன் அப்படின்னா கைலைநாதனோட செல்வன், சிவனோட மகனான முருகன். அணிநெற்றி தன்னை காக்க. ஸோ முதல்ல தலை சொல்லிடுவார். முதல் பாட்டில் தலை சொல்லியிருப்பாங்க. தலைக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நெத்தியை சொல்லியிருப்பாங்க. ரெண்டாவது லைன் இந்த 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 பாட்டிலே இந்த ஒரு லைன் மட்டும்தான் நம்மளுக்கு மேக்சிமம் புரியாமல் இருக்கும். தாதவிழ் கடப்பன் தாரான் அப்படின்றதுக்கு என்னென்னா, இதில் தாது அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்குது. பாமன் சுவாமிகள் என்னவா சொல்லியிருக்காருன்னா, தாது அப்படின்றத தேன் என்ற வார்த்தையை சொல்லியிருக்காரு. தாதவிழ் கடப்பன் தாரான் அப்படின்னா கடம்பம் மலர்னு ஒரு மலர் இருக்குது. அந்த மலரில் அப்போத்தியே பூத்த அந்த மலரில் மட்டும்தான் தேன் இருக்கும். கொஞ்சம் காலம் விட்டால் தேனீகள் வந்தோ இல்லை பட்டாம்பூச்சிகள் வந்தோ அந்த தேன் எடுத்துரும். நம்ம இறைவனுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ஒரு விஷயத்தை சேர்க்குறோம் அப்படின்னா அந்த தேன் கூட அப்போதைக்கு பூத்த ஒரு புத்தம் புதிய மலராக இருக்கணும். மலர் மட்டும் கிடையாது, நம்மளோட மனசும் அதே மாதிரி பூத்து ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் மட்டுமே இறைவன்கிட்ட போயிட்டு சேர்க்க முடியும் அப்படின்றத சொல்லி தாதவிழ் கடப்பந்தாரான் தானிரு முதலை காக்க அப்படின்றது புருவத்தை சொல்லியிருப்பார். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் தலையிலேருந்து கீழ் வரைக்கும் வந்திருப்பார் பாமன் சுவாமிகள். முதல் பாட்டில் தலை, ரெண்டாவதுல நெத்தி, அதுக்கு அடுத்து புருவத்தை சொல்லியிருப்பார். மூணாவது லைன் ஜோதியாம் தணிகை ஈசன் துரிசிலா விழியை காக்க. ஜோதியாம் தணிகை ஈசன் யாரு? தணிகையில் வாழ்கிறவர் யாரு? முருகன். ஃபஸ்ட்டு ஜோதியாம் பொருள் நம்மளுக்கே தெரியும். ஜோதினா விளக்கு. ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருக்காரு. தணிகை மலையில் இருக்கக்கூடிய ஜோதியாக இருக்கிற முருகப்பெருமான் ஜோதியாம் தணிகை ஈசன் துரிசிலா. துரிசு அப்படின்ற வார்த்தைக்கு என்னென்னா குற்றம் அப்படின்ற பொருள் தருது. குற்றம் அப்படின்றது பொருள். ஜோதியாம் தணிகை ஈசன் துரிசிலா விழியை காக்க அப்படின்னா அந்த மலையில் வீட்டிருக்கக்கூடிய ஒளியாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் துரிசிலா விழியை, அதாவது உன் மேலே நான் எந்த விதமான, இந்த லைன் நீங்கள் எல்லாம் புரியணும், உன் மேலே எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லாமல் நீ தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நான் வந்து மொத்தமாக சரணடைகிறேன். என் கண்ணில் ஒரே ஒரு சுட்டு பொய் கூட கிடையாது, என்னை உன்னை விட்டால் வேறு இறைவன் கதியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரை போயிட்டு சரணடைஞ்சு என் கண்ணையும் நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நாலாவது வரி நாதனாம் கார்த்திகேயன் நாசி. நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு முக்கியமானது எது? பணம்லாம் அது உயிர் வாழ்கிறதுக்கு உடம்புல முக்கியமாக இருக்கிறது சுவாசம் தான். அந்த சுவாசம் அப்படின்றது என்ன சொல்கிறாரு? கார்த்திகேயன் யாரோட பேர்? ஸோ முருகருக்கு இந்த மாதிரி பல பேர் இருக்குது. அந்த எல்லா ஒரு பேரையும் வர்ணித்து நம்ம அர்ச்சனைக்கான ஒரு மாலையாக கூட இந்த சண்முக கோஷத்தை பயன்படுத்தி தான் எல்லா முருகர் பேரையும் சொல்லி நீ என்ன இந்த உடம்பை காட்டுக்கோ, தனிப்பட்ட முறையில் நான் உன்னை மட்டும் சொன்னேன்னா நீ அந்த ஒரு பகுதியை மட்டும் பார்த்துக்கிற மாதிரி வரும். இவ்வளோ பேர் கொண்டு இருக்க முருகப்பெருமான் நீ என்னை மொத்தமாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டி கார்த்திகேயனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை என்னுடைய நாசியை நீ நயந்து காக்கணும். அதாவது எந்த விதமான துன்பமும் இல்லாமல் பிரச்சனையும் இல்லாமல் நான் வாழ்கிறதுக்கும் உன்னை நான் பாடுறதுக்கும் காரணமாக இருக்கக்கூடிய இந்த உயிரையும் இந்த சுவாசத்தையும் கார்த்திகேயனா இருந்து நீ என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறதா ரெண்டாவது பாட்டோட இது. ஸோ அடுத்த பாராயணத்தில் உங்ககிட்ட அடுத்த 2 பாடலோட வந்து பார்க்குறேன். நன்றி, வணக்கம். சாப்பிட்டாச்சா? மயில வாங்கிட்டீங்களா? முந்திக்கணும். வீட்டில் எத்தனை பேர் செஞ்சு பார்த்தீங்க? வந்துச்சா? கரெக்டாக வந்துச்சா? எவ்வளோக்கு வாங்கினீங்க? இல்லை, எனக்கு தெரியாத நிறைய வித்துற போகிறாங்க. நம்ம எவ்வளோ பேசணும்? அப்புறம் ஏன் 400 ரூபா கொடுத்தீங்க? இல்லை, எங்கள் சாமி 500 ரூபா தான் சொன்னார், நீங்கள் சொல்ல வேண்டியது தானே. அது நான் முதல்ல அப்படி நினச்சேன்னா எல்லா பொருளும் வாங்கி கணக்கு போட்டாக்கா அதுதான் வந்துச்சு. ஜனங்க காசு நம்ம கேட்டு வாங்கிக்கலாம்பா, இதிலெல்லாம் வைக்காதீங்கன்ட்டேன். எவ்வளோ வருதோ ஒரு 100 ரூபா 50 ரூபா எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க, கோயிலுக்கு எடுத்துக்கோங்க, எக்ஸ்ட்ராலாம் வைக்காதீங்க. இந்த மை காஞ்சிச்சுன்னா என்ன பண்ணணுன்னா நெய் கொஞ்சம் கையில் தடவி உரசி எடுத்துக்கணும். இது எதுக்கெல்லாம் உபயோகப்படுத்தணும்னு சொன்னேன் நான். புரியல. இல்லை, எதுக்கு உபயோகப்படுத்தணும்?
வரலன்னா கண்டிப்பாக வரும், நம்பிக்கையே வேணாம். உபயோகப்படுத்துறத பாருங்கள். அதில் இன்னும் நானே வேறு உட்காந்து அதை செஞ்சு அது செய்யறது அந்த பாட்டிலுக்குள்ளே போகிறதுக்குள்ளே போதும் ஆகிட்டு இவனும் சாப்பா என்ன எங்களை இப்படி மாட்ட விட்டிங்களேன்றானுங்க. அது போட்டு எடுத்தால் கொஞ்சம் தான் வரும். அது எவ்வளோ பஸ்பமாகினாலும் ஒன்றும் பண்ண முடியாது. சரி, ஒரு இன்டர்வியூக்கு வேலைக்கு யாராவது போகிறாங்க. அந்த வேலைக்கு போகும்போது நெத்தியில் எப்படி